வணக்கம். இது சுவையுடன் அன்பு. நம்ம சேனல்ல இன்று ஒரு சிம்பிளான எட் சூப்பர் டேஸ்டி ரெசிபி. அது என்னன்னா தக்காளி பாத், டொமேட்டோ பாத். இது ஈஸியாவும் இருக்கும், அப்புறமா ஃபேமிலிக்கு ஃபேவரட்டாவும் இருக்கும். இதுக்கு தேவைப்படும் சில பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? 3 tablespoon ஆஃப் ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், 2 மீடியம் வெங்காயம், 2 டொமேட்டோ, அப்புறமா 2 டொமேட்டோவை பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மின்ட், கொரியாண்டர், சால்ட் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கர்ட் கொஞ்சம், 1/2 லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 ஸ்பூன்ஸ், கீ 2 ஸ்பூன்ஸ். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு சுத்த கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போடுங்க. எண்ணெய் ஹாட் ஆகும்போது பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல்லும் அப்புறமா சவுண்டும் சூப்பரா வரும். அதுக்கப்புறமா நீங்க இப்போ தின்னா ஸ்லைஸ் பண்ணிருக்க வெங்காயம் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டு தக்காளி ஆட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறமா புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மசாலா பொடிகள் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சில்லி தூள், அப்புறமா தனியா தூள், கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, நியர்லி 2 ஸ்பூன்ஸ். அப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ண பிறகு நாம கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி போட போறோம். நான் ஆல்மோஸ்ட் 1/2 லெமன் போட்டேன். லெமன் போட்ட பிறகு நம்ம 300 grams ஆஃப் அரிசி ஆட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி 500 ml ஆஃப் வாட்டர் ஆல்ரெடி பாயில் பண்ணிருக்கோம். அந்த வாட்டர் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண பிறகு நம்ம அரிசி ஆல்ரெடி சோக் பண்ணிருக்கோம். அந்த அரிசியை ஆட் பண்ண போறோம். இவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம பண்ணா அரிசி நல்லா உதிரா வரும். அரிசி ஆட் பண்ண பிறகு நம்ம அரிசிய கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விடணும், குக் பண்ண விடணும். ஏன்னா நம்ம ஒரு விசில் தான் போட போறோம். அரிசி குக் ஆன பிறகு குக் ஆன பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மீன்ஸ் ஹார்ட்லி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டல்லி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப குக்கர் லாக் பண்ண போறோம். ஒரு விசில் வரும் வர வெயிட் பண்ண போறோம். விசில் ஆன உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓபன் பண்ணுங்க. அழகான அரோமா வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க, ரைஸ் பிரேக் ஆகாத மாதிரி. இதோ உங்கள் சிம்பிளான ஒரு விசில் பிரியாணி டொமேட்டோ பாத் ரெடி. பிளேட்டிங் பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க வித் ரைத்தா ஆர் எக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவையுடன் அன்பு சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வணக்கம். சுவையுடன் சமைங்க, அன்புடன் பரிமாறுங்க.